கல்யாணம் பண்ணிக்க போறோம், பரிகாரம் பண்ண வந்திருக்கோம். ரூமுக்குள்ள போய் சும்மா பேசிட்டு தான் இருந்தோன்னு எங்களுக்கு காது குத்த பாக்குறீங்களா? இந்த நடிப்பெல்லாம் பட்டணத்திலே வச்சுக்கீங்க. இந்த ஊருக்கு சில வரமுறை கட்டுப்பாடெல்லாம் இருக்கு. அதனாலதான் வெளியூருக்காரங்க யாரையுமே நாங்க கோயிலுக்குள்ள தங்க விடுறதே இல்ல. தங்க இடம் கொடுத்தா நீங்க கோயிலுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இனிமே ஒரு வார்த்தை பேசினா அப்படியே ஓட்டு. யார் ஊர்ல வந்து யார மிரட்டுற? ஆம்பளை அந்த மேல கை வைடா பாப்போம், வைடா பாப்போம். ஆதி 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 ப்ளீஸ் ஆதி, சண்டை எல்லாம் வேண்டாம். இந்த பிரச்சனையை பெருசு படாதீங்க. அந்த பயம் இருக்கணும். பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் தங்கச்சி தப்பு பண்ணிருக்க மாட்டா. தயவு செஞ்சு அவளை எதுவும் சொல்லாதீங்க. நாங்க ஒன்னும் அவளை அப்படியெல்லாம் வளர்க்கல. யோ, என்னையா தங்கச்சி குடும்பம் சென்டிமெண்ட்னு பேசினா நாங்க என்ன வாய மூடணுமா? குடும்பமான போக கூடாதுன்னா தங்கச்சியா அடக்கி வளர்க்கணும். ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா யாருகிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஐயா ப்ளீஸ் நம்புங்க, இவங்க யாரும் பொய் சொல்லல. ஆதி சாரும் மித்ரா மேடமும் ரொம்ப கண்ணியமானவங்க. ஆதி சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவர் பேசுறது வேணா உங்களுக்கு முரட்டுத்தனமா தெரியலாம், ஆனா அவரு நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர். நீங்க அவங்க மேல பழி போடுற மாதிரி அவங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஐயா, நான் சொல்றதே கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இத்தனை நாளா இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவில தான் இருந்தாங்க. ரைட்டு. ஓ, ரெண்டு பேரும் வெளிநாட்டுல இருந்திருக்காங்களா? அதனாலதான் நம்ம நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் எதுவுமே உங்களுக்கு தெரியல. எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சார், அவங்க அமைதியா இருக்காங்கன்னு இஷ்டத்துக்கு பழி போடாதீங்க. நம்ம பாரம்பரியத்தை மதிச்சு முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு தான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பரிகாரம் பண்ணலான்னு தான் நாங்க இங்க வந்தோம். அந்த பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சதும் நாங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு டிசைட் பண்ணி வச்சிருந்தோம். தலைவரே, அவங்க கதையெல்லாம் நமக்கு தேவையில்ல. அவங்க வீட்டு மானத்தை காப்பாத்த அவங்க என்ன கதை வேணா சொல்லுவாங்க. அத போய் நம்பணுமா? தலைவரே, நம்ம ஆத்தா இருக்கிற இடத்துல வந்து அசிங்கம் பண்ணுவாங்க. நாம வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க. இல்லைன்னா உங்க தலைவர் பதவிக்கு வேட்டி விழுந்துரும். ஆமாப்பா, நீ சொல்றதுதான் கரெக்ட். தலைவரே, உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எந்த ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இப்படி அர்த்த ராத்திரியில கோயில் இருக்க ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினதே கிடையாது. அதுக்காக இவங்க தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்லல. ஆனா இப்படி எல்லாரும் சங்கடப்படுற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில நம்ம எல்லாரையும் நிப்பாட்டிருக்க கூடாது. அது தப்புதான். பாரதி இந்த உண்மையை சொல்ல வேண்டான்னு நீ எவ்வளவோ தடுத்தா, ஆனா என் மனசு கேட்கல. ஆதி, பாரதி தான் உங்க பொண்டாட்டி. தமிழும் ஆதித்யா ரெண்டு பேருமே உங்க பசங்க தான். ஆதித்யா உங்களுக்கு பிறந்த குழந்தைதான். என்ன சொல்ற? ஆமா ஆதி, உங்களுக்கு பாரதி கூட ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் நீங்க அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. இத சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு தான் பாரதி இத பத்தி உங்ககிட்ட பேசாமலேயே இருக்கா. என்னாச்சுமா? அம்மா, என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல ஆதித்யா, அது ஒரு பூச்சி கடிக்க வந்துச்சு, அதான் கத்திட்டேன். நான் அந்த பூச்சியை தூக்கி போட்டுட்டேன். நீ படு படு ஆதித்யா. அக்கா, நீயும் தூங்கு. அப்பா காலையில நம்மள வெளியே கூட்டிட்டு போறான்னு சொன்னார்ல.
அப்ப சீக்கிரமா நம்ம 2 பேர் தூங்கணும்ல. தூங்கு. பாரதி, என்னடி கனவுல ஆதி சாரா? நீ ஆதின்னு கத்தன உடனே தெரிஞ்சது எங்க எல்லாருக்கும். கனவுலயே உன் வாழ்க்கை போயிட போகுது, பாத்துக்கோ. படுத்து தூங்கு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னும் ½ an hour தான் உனக்கு டைம். அதுக்குள்ள அந்த அழுமூஞ்சு பாரதி, அவ கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க, அந்த ஓட்டவாய் பாட்டி லக்ஷ்மி, லதான்னு இவங்க எல்லாரையும் இங்க இருந்து எப்படியாவது நீ கிளப்புற. ஆதி என் கழுத்துல தாலியை கட்டும் போது இவங்க யாருமே இங்க இருக்க கூடாது. ஏமா அவங்க இங்க தங்கினா என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இதை சொல்றேன். ஏற்கனவே ஆதி குழந்தைங்களை நினைச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்காரு. இனியும் நான் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. இதுக்கு பேரு பயம்தான், ஒத்துக்கிறேன். பாரதிய கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு எப்படி என்னால ஆதி கூட மணிமேடையில நிம்மதியா உட்கார முடியும்னு நினைக்கிற? ரிஸ்க் எல்லாம் வேண்டாம். கடைசி நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பாரதி இந்த கல்யாணத்தை நிறுத்திடா. அதனால இந்த டைம் அவளுக்கு முன்னாடி நான் முந்திக்கிறேன். ஆதியோட குடும்பத்தை உடனே இங்க இருந்து பேக் பண்ணு.